ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உன்னை எல்லா தீங்குக்கும் விலக்கி காப்பார். சங்கீதம் 121 அதிகாரம் 20 சொல்லக்கூடிய அழகான வார்த்தைங்க. கர்த்தர் உன்னை எல்லா தீங்குக்கும் விலக்கி காப்பார். இன்றைக்கி நம்ம வாழ்க்கையில் நல்ல வழியில் தான் போயிட்டுருக்கோம். ஆனால் திடீர்னு ஏதோ ஒரு விஷயம் நடந்துக்கிட்டே இருக்கு. எல்லாமே தப்பாக இருக்குது. என்ன பண்ணுறதுனே புரியல. நான் நல்லது நினைக்கிறேன், நல்லது நடந்ததே கிடையாது. நான் ஒரு நினைக்கிறேன், நடக்கிறது ஒன்றா இருக்குன்னு நினைப்போம்ல. ஸோ இன்றைய நாள் நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எதை பற்றியும் கவலைப்படாத, பார்த்துக்கலாம், எதுவும் கடந்து போகும் அப்படின்னு சொல்லி, என் அன்பு சகோதர சகோதரிகளே, ஆண்டவர் நாமத்திற்கு சோத்திரம். தினம் ஒரு ஜப வழியாக பேசிக்கொண்டிருப்பது உங்கள் அன்பு சகோதரன் பிரபு. எப்படிங்க இருக்கீங்க? இன்றைய நாள் எப்படிங்க போச்சு? உங்களுக்கு மகிழ்ச்சியாக இருந்தீங்களோ? எப்போவுமே சந்தோஷமாக இருங்க. தேவனுடைய வார்த்தையை வாசிக்கும் பழக்கமும் ஜபத்தில் தேவனை நோக்கி பார்க்கும் பழக்கமும் உங்களுக்கு இருக்கிறதா? இன்றைய நாள் ஒரு கேள்வி இதுதான். ஆண்டுடைய வார்த்தையை வாசிக்கும் பழக்கம் இருக்கா? ஜபத்தின் வேலையில் கூட ஆண்டவரை நோக்கி பார்க்கும் பழக்கம் இருக்கிறதா அப்படின்னு சொல்லி, இன்றைக்கி வேதத்தை வாசிக்கிறது கிடையாது, ஜபிக்கிறதும் கிடையாது. வெதர் நேரமே இல்லை, ஓடிக்கிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்கிறோம்ல. ஒரு 5 நிமிஷம் எங்கே இருந்தாலும் சரி, கண்களை மூடி, ஆண்டவரே என் தேவையை சந்தித்தரல வேண்டும் என்று ஜபிக்கிறேன்ப்பா. எனக்கு ஏகப்பட்ட தேவைகள் இருக்குது. நான் செய்யக்கூடிய விஷயத்தை ஆசீர்வதிங்கப்பா, என் குடும்பத்தை ஆசீர்வதிங்கப்பா, சுற்றி உள்ள உறவுகளை ஆசீர்வதிங்கப்பா. ஜபம் கண்டிப்பாக நம்ம வாழ வைக்குங்க. ஜபிக்கிறதுக்கு நேரம் இல்லை மட்டும் சொல்லாதீங்க. எங்கே இருந்தாலுமே ரொம்ப நேரம் ஜபிக்க வேண்டியதில்லை, ஒரு 5 நிமிஷம் ஜபம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஜபத்தையும் கேட்பார்ல. கேட்காம இருக்க மாட்டா நினைக்காது, கண்டிப்பாக கேட்பாருங்க. உங்கள் இருதயத்தை அவருக்கு முன்பாக தாழ்த்தும் போது, உண்மையாய் தேடுகின்ற பொழுது அற்புத விதமான ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வீர்கள். பிரைஸ் தி லார்ட். சோர்ந்து போகாதீங்க. இந்த உலகம் தீமையினால் நிறைந்திருக்கிறது. இந்த உலகத்தில் இருக்கின்றவர்களை எப்பொழுதும் நம்பிவிட முடியாது. மக்கள் உங்களிடம் ஒன்று கூறுவார்கள், உங்களுக்கு பின்னே முற்றிலும் வேறொன்று சொல்வார்கள். இது பொல்லாத உலகம்டா இது. அம்மாவா இல்லையா? நமக்கு முன்பாக நம்மளை ஓஹோன்னு புகழ்ந்து பேசுகிற வாய் நம்ம கடந்து அப்படி போயிட்டோம் அப்படின்னா, இவங்களா அட அப்படின்ற மாதிரி வேறு விதமாக பேச ஆரம்பிக்குமா. பொல்லாத உலகத்தில் நம்ம வாழ்ந்துட்டுருக்கோம்ல. இந்த உலகத்தை நம்ம மாற்ற முடியும் அப்படின்னா மாற்றவே முடியாது. ஏன்னா மக்கள் எப்படி இருப்பாங்க, எப்படி மாறுவாங்கன்றது தெரியவே தெரியாதுல்ல. ஸோ ஆண்டவரே, நீங்கள் எங்கள் ஆசீர்வதிங்கப்பா. எந்த தீங்கும் எங்களை நெருங்க விடாதபடி பார்த்துக்கோங்கப்பா. மக்கள் மனநிலையை மாற்றுங்கப்பா. எல்லோரிடத்திலும் அன்பாக இருக்கணும், அன்பை கொடுக்கணுன்றத எண்ணத்தை கொடுங்கப்பா. தவறான திசை நோக்கி போகக்கூடாது, யாரையும் தப்பாக பேசக்கூடாது, யாரையும் எதுவுமே சொல்லக்கூடாது, யார் மனதையும் புண்படுத்துகிற மாதிரி எந்த ஒரு காரியத்தையும் செய்யக்கூடாது ஆண்டவரேன்னு சொல்லி ஜெபிக்கலாமா? தேவனுடைய வார்த்தையை வாசிக்கும் பழக்கத்தை இன்றையிலிருந்து ஆரம்பிச்சிருங்க. ஜெபிக்கிற பழக்கத்தையும் ஆரம்பிச்சிருங்க. ஆண்டவர் நம்மோடு நெருங்கி ஜெபிப்பார். பிரைஸ் தி லார்ட். சோர்ந்து போகாதீங்க, உற்சாகமாக இருங்க. தினந்தோறும் ஜெபியுங்கள். தகப்பனே, எங்களை ஆசீர்வதிங்கப்பா, எங்கள் எல்லைகளை விரிவாக்குங்கப்பா. உம் கரம் எப்பொழுதும் எங்களோட கூட இருக்கட்டும் தகப்பனே. எல்லா தீங்குக்கும் எங்களை விலக்கி காத்தரல வேண்டும் என்று ஜெபிக்கிறேன்னு சொல்லி கேட்கலாமா? ஏசப்பா கேட்டா உங்கள் இருதயத்தை ஆண்டவருக்கு முன்பாக தாழ்த்துகின்ற போது நிச்சயமாய் ஆசீர்வதிக்க போகின்றார். மகளே மகனே, கலங்காத. இன்னைக்கு நம்ம ஒரு இக்கட்டான சூழ்நிலை இருக்கும்போது ஆண்டவரை தேடுறோம்ல. ஆண்டவரே, இந்த பிரச்சனையிலேருந்து ஒரு விடுதலை வாழ்க்கை கொடுங்கம்மான்னு சொல்லி கேட்குறோம்ல. நிச்சயமாக ஆசீர்வதிக்க போகின்றார். நாளைய தினம் நம் நாட்டிற்கு சுதந்திர தினம். ஆமாவா இல்லையா? 80வது சுதந்திர தினம். ஸோ நம் நாட்டிற்கு ஒரு விடுதலை கிடச்சிருக்கு. நமக்கு ஒரு விடுதலை கிடைக்கலையே, சுதந்திரமாக எதுவும் பண்ண முடியலையே, ஒரு இண்டிபெண்ட்டாக என்னால் இருக்க முடியலையே, ஏதோ ஒரு பிடியில் நாங்கள் சிக்கி தவிச்சிட்ருக்கோம். யாரோ ஒரு விஷயம் சொல்கிறாங்க, அதை நாங்கள் செஞ்சிட்ருக்கோம். எங்கள் வாழ்க்கையில் நாங்கள் சுதந்திரமாக செய்கிறதுக்கு எங்களுக்கு ஃப்ரீடமை கொடுங்க ஆண்டவரே. கேட்கலாமா? ஒவ்வொரு விஷயத்தையும் நம்ம பண்ணிக்கின்ற பொழுது நல்ல விஷயத்தை நோக்கி தான் ஓடுறோம். அதற்கு ஒரு பலன் கிடைக்கணும் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும்? முழுமையான ஒரு ஈடுபாடோட ஒரு விஷயத்தை பண்ணணும். நாட்டிற்காக தியாகம் செஞ்ச ஒவ்வொரு தலைவரும் நம்ம நினச்சி பார்க்க போகிறோம். சுதந்திரம் கிடச்சிச்சுப்பா, நம்ம ஃப்ரீயாக இருக்கலாம்ப்பா நினைக்க வேணாம். நம்ம நாட்டுக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம்? நமக்கே ஒன்றும் மனதில்லை, நம்ம நாட்டுக்கு என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு நினைக்காதீங்க. நம்ம சமுதாயத்திற்கும் சரி, நம்ம நாட்டுக்கும் சரி, ஏதோ ஒரு விஷயம் நம்ம பண்ணோம் அப்படின்னா ஏழை எளிய மக்களுக்கு உதவி பண்ணுங்கள். நம்ம செய்கிறது வெளி உலகத்துக்கு தெரியணும்னு அவசியம் இல்லை, தெரியலனாலும் பிரச்சனை இல்லை. நீங்கள் செய்கிற விஷயம் உங்களுக்கும் நம்ம ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அவர் பார்த்துட்ருக்காரு. அவர் தெரிஞ்சால் போதும்ல. உங்கள் வாழ்க்கையை விரிவாக்க போகின்றார், உங்களை ஆசீர்வதிக்க போகின்றார். உங்கள் இருதயத்தை அவருக்கு முன்பாக ஊற்றும் போது, உண்மையாய் அவரை தேடும்போது ஆசீர்வாதமாய் உன் வாழ்க்கை இருக்கும் அப்படின்னு சொன்னால், பிரைஸ் தி லார்ட்.
அதனால் கலங்காதீங்க, உற்சாகமாக இருங்க. உங்கள் அனைவருக்கும் இனிய சுதந்திர தின நாள் வாழ்த்துக்களோட ஜெபத்திற்குள்ளாக நம்ம பயணிக்க போகிறோம். எல்லாருமே சந்தோஷமாக இருங்க. வாழ்க்கையில் எல்லாமே உங்களுக்கு பிடிச்ச மாதிரியே இருக்கட்டும், சரிங்களா? பிடிச்ச விஷயத்தை நீங்கள் பிடிச்ச மாதிரியே பண்ணுங்கள். இவங்க சொல்லுவாங்களா, அவங்க சொல்லுவாங்களா, யாருன்னா கமெண்ட் பண்ணுறாங்களா, பயப்படாதீங்க. யார் என்ன வேணால் சொல்லட்டும், நம்மளை ஜட்ஜ் பண்ணக்கூடிய நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பார்த்துட்டு இருக்கார்ல, அவர் சொல்லட்டோங்க. நீ நல்லா தான் பண்ணிகிட்ருக்க, உனக்கு பிடிச்ச வாழ்க்கை நீ வாழ்ந்துப்பார், உன் வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லி இன்றைய நாள் ஜெபத்திற்குள்ளாக பயணிப்போமா? எங்களை மிகவும் அதிகமாய் நேசிக்கின்ற அன்புள்ள ஆண்டவராகிய இயேசுவே, இன்றைய நாள் வாக்குறுதி வசனத்திற்காக நன்றி ராஜா. அன்புள்ள ஆண்டவரே, இன்றைக்கு நீர் அருளிருக்கும் அற்புதமான பிரசனத்திற்காக உம்மை சோத்தரிக்கின்றனப்பா. தகப்பனே, இப்பொழுது உம்மை நோக்கி பார்க்கும் அனைவரையும் உம் சகல மகத்துவத்தோடும் வந்து ஆசிர்வதிப்பீராகப்பா. யாபேசை நீர் ஆசிர்வதித்ததைப் போல உமக்கு முன்பாக உண்மையாய் ஜெபிக்கும் அனைவரையும் ஆசிர்வதிப்பீராக ராஜா. அவர்கள் வாழ்க்கையிலிருந்து எல்லா பிரச்சனைகளையும் எடுத்து போடுங்கப்பா. இவர்கள் ஒவ்வொரு மேல் உம் பலத்த கரத்தை வைப்பீராகப்பா. எல்லா இக்கட்டிலிருந்தும், பயத்திலிருந்தும், உபத்திரவத்திலிருந்தும் இவர்களை விடுவிப்பீராகப்பா. இவர்கள் உம் சமாதானத்தையும் பரிபூர்ண ஆசிர்வாதங்களையும் அனுபவிக்கட்டும் ராஜா. உம் வார்த்தையை வாசிக்கவும், உண்மையாய் உம்மை தேடவும், அனுதினமும் உம்மோடு நெருங்கி ஜீவிக்கின்ற ஆற்றலை தருவீராகப்பா. எல்லா தீமையிலிருந்தும் இவர்களை காத்து உம் பரிபூர்ண சித்தத்தின்படி வழிநடத்த வேண்டும் என்று ஜெபிக்கிறோம்ப்பா. இந்த ஜெபத்தை கேட்டுக்கொண்டிருக்கின்ற என் அன்பு சகோதர சகோதரிகள், என் அன்பான உறவுகள் எல்லோரையும் பத்திரமா பார்த்துக்கோங்கப்பா. யாருக்கு எந்த கஷ்டங்கள் துன்பங்களை கொடுத்துடாதீங்க ராஜா. நோய் நொடியினால் அவதிப்பட்டு கொண்டிருக்கின்ற ஒவ்வொரு சகோதர சகோதரிகளை உம் கரத்தினால் தொட்ட நோயெல்லாம் குணப்படுத்துவீராக. உம்மால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை ஆண்டவர். எல்லோரையும் பத்திரமா பார்த்துக்கோங்கப்பா. கண்ணீரும் கவலையுமா ஜெபிக்கின்ற ஒவ்வொரு பிள்ளைகளை நோக்கி பாருங்கப்பா. கண்ணீரை தொடங்கி ராஜா, கவலையெல்லாம் அகற்றி போடுங்கப்பா. ஒவ்வொரு குழந்தை செல்வங்களை ஆசிர்வதிங்க ராஜா. உடல் தெம்பும் வலிமையை தர வேண்டும் என்று கேட்கிறோம்ப்பா. நோய் நொடி இல்லாத ஆரோக்கியமான உடல்நலத்தை தர வேண்டும் என்று கேட்கிறோம்ப்பா. ஒவ்வொருவரையும் ஆசிர்வதிங்கப்பா. கணவன் மனைவிக்குள்ள ஒற்றுமை கொடுங்க, சமாதானத்தை கொடுன்னு சொல்லி கேட்குறோம்ப்பா. குடும்ப உறவுகள் மகிழ்ச்சியாக இருக்கணும் ஆண்டவரே. எல்லோரும் நல்லா இருக்கணும்ப்பா. எல்லோரையும் பத்திரமா பார்த்துக்கோங்கப்பா. உம்மால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை ஆண்டவரே. எல்லாம் கூடும் என்று நம்புகிறேன் ஏசப்பா. பொருளாதாரத்தில் உயர்த்துங்கப்பா. எந்தவித பிரச்சனையும் எங்களை நெருங்க விடாதபடி பத்திரமா பார்த்துக்கோங்கப்பா. நல்வழியில் எங்களை வழிநடத்தி செல்ல வேண்டும் என்று கேட்குறோம்ப்பா. தவறான திசை நோக்கி ஓடிட்டு இருக்க ஒவ்வொருவரையும் நல்வழிப்படுத்த வேண்டும் என்று கேட்குறோம். நல்ல சிந்தனை கொடுங்க, நல்ல ஆற்றலை கொடுங்கப்பா. உடல் தெம்பு வலிமையை கொடுங்கப்பான்னு சொல்லி கேட்குறோம்ப்பா. எல்லோரையும் பத்திரமா பார்த்துக்கோங்க ஆண்டவரே. இன்றைய நாள் ஜெபம் இயேசுவின் விலையேற பெற்ற நாமத்தினாலே ஜெபிக்கின்றேன் நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க. God bless you all.